தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். செப்பனியா 3வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லி இருக்கணும்ல. ஏன் வசனம் வார்த்தை வரும்போது நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா துதி என்பது யாரோ சொல்லி வருவதல்ல, எனக்குள் இருந்து பொங்கி வெளியே வரணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆராதிக்காம என்ன உட்கார வைக்க மாட்டாரு. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வைராக்கிய வாஞ்சியாக கிரியை செய்கிறார். அவர் சொல்லுவார், துதி துதி துதி, வேதம் வாசி, ஜெபம் பண்ணு, ஆத்தும ஆதாயம் செய்யணும், உந்தி தள்ளி கொண்டே இருப்பார். சர்ச்சுக்கு வரும்போது மட்டுமல்ல, தனியா இருக்கும் போதும் எனக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்வார். அதனால I want to encourage you, we want to encourage you. நல்ல worship பண்ணுங்க, நல்ல கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. தேவ வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்கள். ஹalleluya. இன்றைக்கு நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்து உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். என்ன வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 2 வசனங்களிலும் வருகிற ஒரு வாக்குத்தத்தம், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், இன் ஆல் என்ன நேஷன்ஸ். பட் நான் அந்த இடத்துல வாசிக்கும் போது எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இன் ஆல் ஏரியாஸ், நீங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் நீங்க வெட்கம் அனுபவித்தீர்களோ, எங்கெல்லாம் உங்கள் தலை குனிவு ஏற்பட்டதோ, ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், சொந்தக்காரங்க மத்தியில் இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், எல்லா இடங்களிலும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் ஆமென் உங்களை நாங்கள் ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார். ஹalleluya. இந்த இஸ்ரவேலின் ராஜாவே பாட்டுல ஒரு சரணம் வருதில்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி, அதை பாடலாமா? எதிர்க்கிறவர் ஐசக் பாடுங்க. எதிர்க்கிறவர் முன்னிலும், உண்மைதானே? இல்ல, தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தம் செய்து பந்தயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி, நீ அன்பாக கனம். எத்தனை பேர் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்றவங்க சேர்ந்து பாடுங்க. எதிர்க்கிறவர் முன்னிலும், தள்ளினவர் மத்தியில், தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தம் செய்து, பந்தயத்தப்படுத்தி தலை குனிய விட மாட்டார்ல, அன்பாக கனம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. Call upon His name. இயேசுவே. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க அந்த நாமத்தை. திரும்ப திரும்ப சொல்லுங்க, இயேசுவே. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா, அளவில்லாத உங்களுடைய அன்பு, அளவில்ல அன்பு, என் மேல இவ்வளவு அன்பானவர், என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களா? நன்றி நன்றி நாதா,
அளவில்லா அன்பிற்காக. நீங்க மட்டும் பாடுங்க. நன்றி அளவில்லாத அன்பிற்காக. அளவில்லா அன்பிற்காக. ஆண்டு சொல்றாரு, உன்னை தொடர்வன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நான் வாளாக்காம தலையாக்குவேன், கீழாகாமல் நீ மேலாவாய். சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். எத்தனை வாக்குத்தத்தங்கள்! ஆமென். உன் சத்துருக்களும் உன்னோடு சமாதானம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. உன்னோடு எதிர்த்து நின்றவர்கள் உன்னிடத்தில் வந்து உடன்படிக்கை செய்வார்கள். ஆமாமா, நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு காரியங்களை செய்கிறார். அவர் கர்த்தரை நம்புகிற வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வெட்கத்தை ஆண்டவர் எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துறது மட்டுமல்ல, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார். Hallelujah. In all areas. நீ வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும் கர்த்தர் அந்த வெட்கத்தை மாற்றி அங்கே கீர்த்தி உண்டாக செய்வார், உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். இது உன் கண்கள் அல்ல, சத்துருக்கள் கண்களும் இதை காணும். தாவீது சொல்றார், உன் தேவன் எங்கேன்னு சொல்றது என எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. என்னாச்சும் அழைப்பு, என்னாச்சும் தரிசனம், என்னாச்சும் ஜெபம்? உன் தேவன் எங்கே? உன் அழைப்பு எங்கே? தரிசனம் எங்கே? அவன் புலம்புகிறான். ஆண்டவர் சொன்னார், அமைதியார், 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 அமைதியார். என்ன ஆண்டவரே, உன் கூட தேவன் எங்க இருக்கிறாரு? உன் ஜெபம் என்னாச்சு? உன் தரிசனம் என்னாச்சுன்னு கேட்கிற அதே நாவு சொல்லும், உன் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதெல்லாம் அனுபவிச்சுதான் நாங்க இப்படி கத்துறோம். பவுல் சொல்ற மாதிரி நாங்கள் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறோம். யோபு சொல்ற மாதிரி சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பகுதி ஜனங்களோடு பேசுகிறார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்துகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்று நான் சொன்னேன். அவர் பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவமானத்தில் இருந்தவர்களை அவர் தூக்கி எடுத்தார். வெட்கத்தில் தலை குனிந்திருந்த தலைகளை நிமிரச் செய்தார். சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை தேடி போய் அற்புதம் செய்து அதே இடத்தில் அவர்கள் தலையை உயர்த்தினார். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துகிறவர், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர், அதாவது பைபிள் சொல்லுது, அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆனால் நேற்று சொன்ன தீய சக்தி இருக்கே, பிசாசு இருக்கே, அவனை பைபிள் சொல்லுகிறது திருடன். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறானே என்று அவனுக்கு வேற ஒண்ணு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உனக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட இந்த உலகத்தில் வந்தார். என்னை கேட்கிற அருமையான சகோதரா, ஏன் இந்த இயேசுவை நாங்கள் கூவி கூவி அறிவிக்கிறோம் தெரியுமா? நீங்கள் தீய சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும். உன் பிள்ளைகளை திருடுறான், உங்க சுகத்தை திருடுமா, எல்லாம் உங்க சமாதானத்தை திருடுமா. ஆனால் இயேசு, அவர் சொன்னார், நான் சமாதானம் காரணர். இயேசு கிறிஸ்து சமாதான பீஸ் மேக்கர். அவர் சமாதானம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்திலிருந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும், இன் ஆல் ஏரியாஸ். இப்ப அடுத்த கேள்வி, வேதத்தை வாசிக்கும் போது என்ன கேள்வினா, ஏன் வெட்கம் வருகிறது? சொல்லுங்க, ஏன்? இதை தியானிச்சாதான் நமக்கு ரிசல்ட் தெரியும். ஏன் வெட்கம் வருகிறது? 2 காரணத்தை சொல்லி நான் சரியான நேரத்தில் முடிக்க போறேன். கவனிங்க. முதலாவதாக ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனத்தை நீங்கள் வாசித்தால், யாராவது somebody read
பகலில் குச்சியான வேளையிலே பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாம் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஏன்? ஆதாம் ஏவாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஐயா, நான் உங்களுக்கு காஸ்பலோட சேர்ந்து உங்களோட பேச விரும்புகிறேன். டார்வின் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவரை நான் விஞ்ஞானி, அறிவுபூர்வமான ஆள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உலகம் அவரை அப்படி பார்த்தது. அந்த டார்வின் என்கிற மனிதன் சொன்னார், மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். டார்வின் ஏப்பா இந்த முடிவுக்கு வந்தாரு? நான் யோசித்து பார்த்தேன். அப்பதான் ஒரு விட கிடைச்சது. இவர் அடிக்கடி கண்ணாடி பார்த்திருப்பாரு. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? அடிக்கடி கண்ணாடி பார்த்து, நான் சொல்றது இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. கண்ணாடி பார்த்து இந்த முடிவுக்கு வந்திருப்பாரு. நான் சொல்லுவேன், எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், ஏ டார்வின், நீ வேணா குரங்கிலிருந்து வந்திருக்கலாயா, ஆனா எங்களை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கினார். அல்லேலியா சொல்லாத கேஸ் எல்லாம் டார்வின் கம்பெனி நினைக்கிறேன். இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, ஆமா ஆமா. என் மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க. முதல் பிள்ளை கர்ப்பமான அந்த டாக்டர் சொன்ன நாள்ல இருந்து, அந்த டே 1ல இருந்து நானும் என் மனைவியும் தினந்தோறும் அவங்க வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, மெடிக்கல் சயின்ஸ் இந்த பிள்ளை உருவாறதை பத்தி ரிசர்ச் பண்ணி என்னென்னமோ சொல்றாங்க. பட் ஆண்டவர் என்ன சொல்றீங்கன்னா, இது தானா உருவாகல, உம்முடைய கரங்கள் தான் இந்த பிள்ளையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. எஸ், தாவீது 139வது சங்கீதத்தில் சொல்கிறாரே, நான் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டேன், என் எலும்புகள் ஒன்றாகிலும் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவைகள் உருவேற்கப்படுகிற நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் உருவாக்கினார். ஆமென். ஆமா. அது எப்படி? அவர் பயங்கரமான டிசைனர். அவரை மாதிரி இன்னைக்கு டிசைனர் என்னென்னமோ கோர்ஸ் எல்லாமே வைக்கிறான். டிசைனிங் பெரிய டிபார்ட்மெண்டா இந்த உலகத்தில் இப்போ வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் சூப்பர் டிசைனர் யார் தெரியுமா? சொல்லுங்க சத்தமா. அடாடாடா, ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பறவைகள் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நம்ம பார்க்காத பறவைகள் எத்தனையோ இருக்கு. ஏதோ இந்த டிவியில் டிஸ்கவரி சேனல் இன்னும் நிறைய அந்த சேனல்லாம் வந்ததுனால அவன் கொஞ்சம் குரூப் போய் அங்கங்க எடுத்து படம் போடுறான். பார்க்குறோம் வாயை பொழந்துட்டு. நம்ம பார்க்காது ஒவ்வொரு மிருகத்தையும் பாருங்க, டிசைனா ஆண்டவர் உண்டாக்கினார். அவருக்கு யானைக்கு மூக்கை எப்படி வைக்கணும்னு தோணுச்சு, நீளமா வச்சு விட்டாரு. இருக்கிறீங்களா இல்லையா? காதுக்கு சும்மா முறை மாதிரி வைக்கணும்னாரு, வச்சு விட்டாரு. வாலு மற்ற எல்லாம் இந்த மாதிரி பயங்கர டிசைனா. ஆனா மனிதனை உண்டாக்கும் போது யானை மாதிரியோ பூனை மாதிரியோ புலி மாதிரியோ உண்டாக்கலையா. கடவுள் தன்னை போலவே மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவரை போலவே பைபிள் சொல்லுகிறது. அவருடைய சாயல், அவருடைய ரூபம். ஏன் சொல்றேன் தெரியுமா? மனிதனை உண்டாக்கும் போது ஏதோ கிரீச்சர் மாதிரி உருவாக்கல, இல்ல தேவதூதர்கள் மாதிரி சாவன்ஸா உருவாக்கல. மனிதரை உருவாக்கும் போதே அவருடைய பிள்ளைகளாகத்தான் உருவாக்கினார். சும்மா ஏதோ உருவாக்கி அடாப்ட் பண்ணலங்க. உருவாக்கும் போதே பிள்ளைகளாகத்தான் உருவாக்கினார். அதனால தான் நான் இங்க சொல்றேன், ஏதேன் தோட்டத்தில் அப்பா வரும்போது, என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து களைச்சு ஒரு மாசம் கழிச்சு வரும்போது என் பிள்ளைங்க ஓடி வருவாங்க பாருங்க. அவங்கள பார்த்தோன்னே களைப்பு போயிடும். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எங்க அன்பை பரிமாறிக்கொள்வோம். லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வரும்போது ஆதாம் ஏவாளுக்கும் அப்படிதான் இருக்கும்.
அப்பா வந்துட்டார், அப்பா வந்துட்டார், அப்பா வந்துட்டார். ஓடி போய் கட்டி பிடிச்சு கொஞ்சி குலாவி அவரோடு தோட்டத்தில் உலாவி, ஏய் இதை சாப்பிட்டியா, இதை சாப்பிட்டியா, ஜஸ்ட் இமேஜின். ஆனால் திடீரென்று இப்பொழுது ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரை பார்க்க முடியல, அப்பாவை பார்க்க முடியல, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அவமானம், வெட்கம். ஏன்பா, ஏன் 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 வெட்கம், ஏன் அவமானம்? ஐயோ, நாங்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம். புசிக்க கூடாது என்று விலக்கின கனியை நாங்கள் புசித்து விட்டோம். அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, என் சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சொல்லுகிறேன், பாவம் உன்னை உன் குடும்பத்தில், உன் சமுதாயத்தில் உன்னை வெட்கப்பட்டு தலைகுனிய வைக்கும். நீ பாவம் செய்கிற அக்கிரமம் பண்ண, நீ எத்தனை நடக்குது கற்பழிப்பு. அந்த ஊர்ல இருக்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கற்பழிச்சு போலீஸ் இழுத்துட்டு போனா அவனுக்கு என்ன கிரீடமா வைப்பாங்க? அவன் காலரை தூக்கி, அவமானம். முகத்தை மூடிடுறான், கோர்ட்டுக்கு போகும்போது முகத்தை மூடிக்கிறான். ஏன்? வெட்கம். பாவம் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடும். பாவம் இந்த உலகத்தில் உன்னை தலைகுனிய வச்சிரும். பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற சத்தம் தான் இந்த பைபிள்ல இருந்து தொனிக்கிற தேவனுடைய சத்தம். நிறைய பேர் சொல்றாங்க, ஏய் மதம் மாத்த, ஏய் மதம் மாத்தலையா, பாவம் செய்யாதே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ராங் அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா தப்பு தப்பா தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்றது, ஐ டோன்ட் கேர். 4 மாசத்துக்கு முன்னால நாங்க 3 மாசம் நினைக்கிறேன், பொள்ளாச்சின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு சின்ன கிராமம், ஒரு 200-250 பேர் தான், ஐ மீன் 200 குடும்பங்கள் தான் இருக்கும். அங்க ஒரு பாஸ்டர், அவர் வீல் சேர்ல தான் இருப்பாரு. ஆமா, அவரை நாங்க ரொம்ப நேசிப்போம், நாங்க குடும்பமா போவோம், அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் அவர் கூட்டிட்டு போய் நான் அந்த கிராமத்துக்கு போய் ரோட்லயே பாக்ஸ் எல்லாம் வச்சு கீபோர்ட் வசதி ஏசு நல்லவர்னு பாடி நான் 1/2 மணி நேரம் காஸ்பல் ப்ரீச் பண்ணேன். 1/2 மணி நேரம். நல்ல வேலை பாருங்க, அந்த பிரசங்கத்தை முடிக்கிற நேரத்தில் நிறுத்துன்னு வந்தானுங்க. நான் சொன்னேன் நிறுத்த மாட்டேன். இருக்கிறீங்களா இல்லையா? நான் எதுக்கு நிறுத்தணும், நீ நில்லுன்னு. ஹல்லேலூயா. நிறுத்த முடியாது, கடைசி ஜெபம் முடிச்சு தான் நிறுத்துவேன். ஜஸ்ட் வெயிட். இல்ல மதமாதே, இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணதை கேட்டையா, மதம்ன்ற ஒரு வார்த்தை சொன்னா? இல்ல இல்ல இல்ல, மதம் மாத்துறது எங்க வேலை இல்ல, இயேசுடைய வேலை இல்ல. ஆமீன். மனிதனை ஆமீன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி வெட்கப்பட்ட மனிதனை தலை உயர்த்தி நடக்க பண்ணுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. குடி போதையில சாக்கடையில் விழுந்து கடந்தேனா ஊரே சிரிக்கும். உன் மனைவி பிள்ளைகள் தலை குனிந்து நடப்பாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு பெரிய ஆழ்மா நடப்பியா, உன்னை பார்த்தா கேவலமா பார்ப்பாயா. பாவம் உன்னை கேவலப்படுத்தும், பாவம் உன்னை அவமானப்படுத்தும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் உன்னை தேடுறார் தெரியுமா? உன் அவமானத்தை மாற்றி, உன் வெட்கத்தை மாற்றி, உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தந்து, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை நடக்க பண்ணுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் காலையில் சொன்னேன், உன் தலை உன்னுடைய அடையாளத்தை மாற்றுகிறவர் ஆண்டவர். இவன் தானே குடிகாரன் சொன்ன அதே ஊர்ல இவர் இயேசுடைய பிள்ளை தானே சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொன்ன. இவன் தானே கள்ளன் போறான்டான்னு சொன்ன அதே இடத்துல இன்னைக்கு இவன் ரொம்ப நல்ல பிள்ளைடா, இவன் இயேசுடைய ஊழியக்காரன் உனக்கு எல்லாரும் சல்யூட் பண்றானே, அதுதாயா உன் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுகிறது. இயேசுவிடத்தில் வந்து பார், நீ விட முடியாது. ஆனால் அவர் ஒரே நிமிஷத்தில் உன் பாவத்திலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, ட்ரக்ஸ்ல இருந்து, எந்த பழக்க வழக்கமா இருந்தாலும் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா என்னை விடுதலையாக்கினவர் அவர். இந்த மாதிரி இடத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பாவத்தின் நிமித்தம் வெட்கம். கவனிங்கள், ஆதாம் ஏவாளும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அதுக்கு இடையிலேயே
அவங்க என்ன செய்தாங்கன்னா தங்கள் பாவத்தை தாங்களே மூடுவதற்கு முயற்சி செய்தார்கள். நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் இதே கேஸ் தான். நம்ம பண்ண தப்ப சொல்லுங்க சொல்லுங்க நாமே மூடுறதுக்கு ட்ரை பண்ணும். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வெளியே வரும்போது பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அட திருட்டு பயல, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் மூடிட்ட. ஆனா யோசேப்பு சொல்றார், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, நம்ம மூடினது பர்மனண்டான்னு பார்க்கலாமா? நிரந்தரமா நம்மால மூட முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க சார், நிரந்தரமா மூட முடியுமா? இவன் அத்தி இலை எடுத்து ட்ரெஸ்ஸை தைச்சு அப்படியே போட்டுட்டு அப்பா நான் செஞ்ச தப்பு, அதனால வந்த வெட்கம் எல்லாத்தையும் மூடியாச்சுன்னு சொல்லி அவர் நிம்மதியா இருக்கான். அதாவது முதல்ல அத்தி இலையில தைச்சிட்டான். இப்போ இப்போ இந்த சீசன்ல அடிக்கிற வெயில் மாதிரி அடிக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? வெயில் அடிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இலை என்னையா ஆகும்? என்னையா எப்படி பாக்குறீங்க? இலை என்ன ஆகும்? எல்லாம் காஞ்சிருச்சு வெயில்ல. ஆண்டவர் அடுத்தது ஒரு சூப்பர் காத்த விட்டார். ஹலோ, காத்து அடிச்சோன்ன மறைச்சதெல்லாம் ஓடி போயிருச்சு, மறுபடியும் வெக்கம். கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. நீங்க பாவம் செஞ்சு மூட மூட அது திரும்ப வெளியே வந்து உங்களை அவமானப்படுத்தும். அதான் பைபிள் சொல்லுகிறது, பாவம் உன்னை பின்தொடரும், பாவம் உன் வீட்டின் வாசற்படியில் படுத்திருக்கும். யோபு சொல்லுகிறான், உன் வால வயதின் பாவங்கள் உன் எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்டு உன்னோடு மண்ணிலே படுத்திருக்குமா. யூ நோ தட் வேர்ட்? அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? யோபு புஸ்தகத்தில் இருக்கிறது. உன் வால வயதின் பாவங்கள், மன்னிக்கப்படாத, அறிக்கை செய்து விட்டு விடாத பாவங்கள் உன் எலும்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்டு உன் கூட வந்து படுத்துக்குமா. எப்போ படுக்க வைப்பான்? மண்ணில். நம்மள என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? மூச்சு நின்றுச்சுன்னா இது பாடி தாங்காது சார், கொண்டு போய் போட்டலாம் சார், 6 அடிக்கு 7 அடியா தோண்டுங்க சார், இவன் வெளியே வந்துடக்கூடாது சார், உள்ள போட்டுருவான். கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. பைபிள் சொல்கிறது, உன் எலும்புகளுக்குள்ளே மன்னிக்கப்படாத அல்லது அறிக்கை செய்து விட்டுவிடாத பாவங்கள் உன் எலும்புகளுக்குள்ளே படுத்துட்டு இருக்குமா. எதுக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு விரோதமா அறிக்கை செய்ய. ஆனா அதே பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பரிசுத்தமா வாழ்ந்து தேவ ஆவினால நிறைஞ்சு உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணான்னு வை, உன் எலும்புகளுக்குள்ளே பரிசுத்த அக்கினி இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். பைபிள் அதற்கு ஆதாரம் இருக்கு. யாரு? எலிசா என்கிற தேவ மனிதன், தீர்க்கதரிசி, தேவனுடைய வல்லமையினால் நிரம்பினவன். அவன் செத்தான், அவன் அடக்கம் பண்ணியாச்சு. எத்தனையோ பல மாதங்கள் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. சுடுகாட்டுல யாருடைய பாடின்னு தெரியாது. ஏன்னா எல்லா தலை ஓடு எல்லா எலும்புகள்லாம் அங்கங்க கிடக்குது, எல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. ஆமென். சரி, சுடுகாடு தானே. இன்னும் அடுத்த வாலிபன் செத்து போனான், அவனை தூக்கிட்டு போறாங்க. இவன் தூக்கிட்டு போனவன் என்ன நடந்ததுன்னு தெரியல, கை தவறி பாடி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த பாடி எந்திரிச்சு நிக்குது. ஹல்லேலூயா. என்னடா அது, எப்பறா அப்படின்னு பார்த்தா அவன் விழுந்த இடம் எலிசாவை அடக்கம் பண்ணின இடம். அந்த செத்து போன பிரேதம் அந்த எலும்புல பட்டோன அந்த எலும்புல இருக்கிற அபிஷேகம் இந்த போனத்தையே உயிரோடு கூட எழுப்பிருச்சு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. நீங்களும் நானும் அடக்கம் பண்ணப்படும் போது பாவத்தோடு மரிக்க விரும்புறீங்களா அல்லது அபிஷேகத்தில் நிறைந்து மரிக்க விரும்புறீங்களா? கர்த்தர் நல்லவர். உடைய பாவம் உனக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்களா மூடுறீங்க. நீ தம்பி, நீ மூட மூட மறுபடியும் பாவம் செய்ய செய்ய ஒரு நாள் வெளியே வந்துருப்பா. நீ தலை தூக்க முடியாது. தங்கச்சி, தலை தூக்க முடியாது. அப்பா அம்மாக்கு மறைக்கலாம், சமுதாயத்துக்கு மறைக்கலாம், மறைச்சு 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 வைப்ப. ஒரு நாள் வெளியே வந்து உன் மானத்தை வாங்கி வெட்கம் அவமானத்தினாலே உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பமே. எத்தனை பேர் செத்துறாங்க, சூசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது வருகிறார். நான் முதல்லயே சொன்னேன், இவர் ரொம்ப நல்லவரியா,
ரொம்ப நல்லவர். இவர் என்ன செய்யறாரா, இவரும் வந்து மூடுறாராம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல. இப்படிதான் அல்லேலூயா சொல்றதா? உன் பாவத்தை மூடுற தேவனை உயர்த்துறது இவ்வளவுதானா? கை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல். நம்முடைய ஆண்டவர் உன் பாவத்தை வெளியே காமிக்கிற தேவன் அல்ல. உங்கள் பாவத்தை, என் பாவத்தை மூடுகிற கர்த்தர். நீ மூணா திரும்ப வெளியே வந்துரும், அவர் மூணா நிரந்தரமா இருக்கும். Hallelujah. Glory to God. அவர் கவனிங்க, இதனாலதான் தாவீது சங்கீதம் 32:1 சொல்றான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. யாருடைய பாவத்தை கர்த்தர் மூடுவார்? ஐயோ நான் பாவி, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவருடைய விசுவாசமாய், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே, ஏன்னா பைபிள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, அதை விசுவாசித்து, ஆண்டவரே என் பாவத்துக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களா, என் கை செஞ்ச பாவத்துக்காக உங்க கைகள் ஆணிகள் அடிக்கப்பட்டது, என் கால்கள் பாவம் செய்ய தீவிரித்ததுனால உம்முடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, என் சிந்தையில தப்பு தப்பா யோசித்து அந்த யோசனையை கற்பனையை கொண்டு வந்து பாவம் செஞ்சதுனால உம்முடைய தலையிலே முற்கிடம் வைத்து அடித்தார்கள், முதுகு ஏர் உழுகிற நிலம் போல மாறிவிட்டது. எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார். அவர் சொல்ல, மகனே நான் ஏன் தெரியுமா அடிக்கப்பட்டேன்? உன் பாவத்தை மூடி நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க, தலை குனிந்த இடத்துல உன் தலையை உயர்த்த, உன் மேல வர வேண்டிய அவமானமெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டையா. ராஜாவை போல எருசலேமின் வீதிகளில் நடந்த இயேசு ஒரு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல, ஒரு மிருகத்தை போல அடிச்சு அரை நிர்வாணமாக இழுத்து கொண்டு போகிறார்கள். ஏன் தெரியுமா தம்பி? உன் வாழ்க்கையை மாற்ற, உன் மேல வந்த நிந்தை, உனக்கு வர வேண்டிய அவமானம், உனக்கு வர வேண்டிய வெட்கம் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து இன்னைக்கு யாரையும் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்க ஊழியம் செய்யறதுக்கு காரணம், நாங்க இப்படி நானும் பாஸ் ஐசக் இருநிர்மல் நாங்க எல்லாரும் கத்துன்னு நாங்க ஆண்டவரை பாடுறது காரணம், எங்க பாவத்தை அவர் மூடினார், எங்கள் பாவத்தை மன்னித்தார். ஆமென். நீங்க தான் வெட்கப்படுறீங்க அல்லேலூயா சொல்றதுக்கு. எங்களை ரோட்ல விட்டா கூட ஆடுவோம், ரோட்ல விட்டா கூட குதிப்போம். ஏன்னா பழைய பாடல் ஒன்று இருக்கிறது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. பாடுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம், சத்தமா பாடுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். ஓ நாடியே நம்மை தேடியே வந்த, நீங்க பாடுங்க சத்தமா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஓ என்ன என் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அப்படி சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுகிறேன். நம்ம சொல்லலாம், கர்த்தரின் பாவத்தை மூடினதினாலே, என் பாவத்தை மன்னித்ததினாலே நான் அவரை பாடுகிறேன். பாவியான என்னை பிள்ளையாக மாற்றினார். இதுக்கு மேல என்னையா வேணும்?
பாவம் செஞ்சுட்டே இருந்தா சொந்த அப்பா அம்மா கூட வீட்டை விட்டு துரத்திடுறாங்கய்யா. துரத்தப்பட்டவனை தன்னுடைய பிள்ளையா மாத்துகிற இயேசுவை பாடாம நான் வேற யார பாடுவேனா? ராக்காலாதாரமா ஷேகே. சொந்த பிள்ளைய பெத்தெடுத்து பிள்ளை வேணான்னு தூக்கி எறிகிற இந்த உலகம். ஃபாதர் பாடினார், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தி. பாடுங்க பாடுங்க பாடுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தி. நெஞ்சார அணைத்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து இடலாரிவிட்டே. ஓ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஓ எங்கள் அப்பா பிதாவே, thank you daddy, thank you Jesus ரட்சகரே, for your forgiveness, thank you Lord. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை உளையான சேற்றில் ஓ தூக்கி எடுத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தம்பி சொல்ல முடியுமா? சேற்றில் பாவத்தை தண்ணீரை போல தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி அணைத்தீரே. ஓ கல்வாரி நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா, நன்றி உமக்கு நன்றி. Thank you Jesus. அப்பா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம். அருமை we worship you Lord. ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, ஓ அருமை ரட்சகரே, ஆவியானவரே. கவனிங்க கவனிங்க, என் பாவத்தை கர்த்தர் மூட விரும்புகிறார். இது பெரிய sermon, நான் இதுக்கு மேல ரொம்ப பேச விரும்பல. ஆண்டவர் சொல்றார், மகனே என்னிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமா, அவளுக்கு யாரிடத்தில் திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவங்க ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க. அந்த லிஸ்ட்ல தான் நாங்கெல்லாம் இருக்கோம். ரொம்ப பாவம், எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. வெட்கப்பட்ட இடத்துல தலை தூக்குறாரு. நான் எங்க குடும்பத்திலேயே அவமான சின்னவங்க, எங்க குடும்பத்திலேயே நான் அவமான சின்னம். என் சொந்தக்காரங்களுக்கு யாருக்கு என்ன பிடிக்காது, எங்க சர்ச்சில் யாருக்கு என்ன பிடிக்காது, கேவலமா. வெஸ்லி வர்றானா, ஆனா இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு எதிர்பார்க்கிறேன். அதுதான் ஆண்டவர். அப்படிதான் உங்களை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு வரமாட்டாங்களா? வீட்டுக்கு வரமாட்டானா? வீட்டுக்கு வந்து கால் வச்சு ஜெபம் பண்ண கூடாதா? வரக்கூடாதா? உன்னை கர்த்தர் அப்படி மாற்றுவாரியா? உன் வெட்கத்தை மாற்றி உன்னை கீர்த்தியாக புகழ்ச்சி உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அப்பா நான் பாவி, நீங்க தான் உண்மையான கடவுள். எங்கேயோ இருந்து அதை பார்க்காத, காதை முடிக்கோ, கண்ணை முடிக்கோ, வாயை முடிக்கோன்னு சொல்ற உபதேசம் பண்ணின ஒரு ஆள் அல்ல இயேசு. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை பார்த்தானா செத்தாயா,
அவ்வளவு மகிமை நிறைந்த தெய்வம், பரலோகத்திலே உலாவிக் கொண்டிருந்த தெய்வம், பைபிள் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். மனித சாயலாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு அவர், அதாவது நான் காலையில் சொன்னேன், நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனா நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் தான். அப்பா அம்மா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, தப்பு பண்ணதான் பார்ப்பாங்க. தப்பு பண்ணி நான் உருப்பட மாட்டான்னு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம போராடுறோம், ஐயோ சாரி ஆண்டவரே, I did a mistake, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு எனக்குள்ளே போராடி ஆண்டோட ஜெபம் பண்ற பாருங்க. அதை கர்த்தர் பார்த்துட்டு, எழும்புடா, கீழே விழுந்தா பரவாயில்ல, எழும்புடா, நான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை நான் திரும்ப பயன்படுத்துவேன் சொல்றதுல ஆண்டவரை போல வேற யாரும் இல்லை. கீழே விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். இந்த பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாவங்கள் ரத்தாம்பரம் சிவப்பை போல இருந்தாலும் தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவும் போது அது உறைந்த மழையை போல வெண்மையாகிறோம். காலை நான் வாலிபர்களுக்கு சொன்னேன், கர்த்தர் உன் அடையாளத்தை மாற்றுகிறவர். ஆமென். ஆமா, அடையாளத்தை இந்த கழுதை கட்டி இருந்துச்சு, ஆண்டவர் சொன்னார் போய் கட்டை அழுத்துட்டு வா. அந்த கட்டப்பட்ட கழுதைக்கு அடையாளமே என்ன தெரியுமா? ஏய் அந்த பக்கம் போயா, அந்த கழுதை கட்டி இருக்கும், அது பக்கத்து வீடு தாண்டானுவான். ஆனா இப்ப அதே கழுதையை பார்த்து சொல்றான், ஏன் இந்த கழுதை தானே இயேசுவை சுமந்த கழுதை, உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பரலோக ராஜ்யம் ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று நான் காலையில் சொன்னேன். ராஜாவுடைய மகனுடைய கல்யாணத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. என்னப்பா ராஜா மகனுக்கு கல்யாணம் பண்ணா யாரை கூப்பிடுவாரு? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியை கூப்பிடுவாரு, நம்முடைய உள்துறை அமைச்சரை கூப்பிடுவாரு, பக்கத்து நாட்டு ராஜாவா இருந்தா. அல்லனா அம்பானி அதானி போன்ற பெரிய பணக்காரர்களை கூப்பிடுவாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. ஆனா ஒருத்தங்க கூட வரல, எல்லாம் பிஸி. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டான். கடைசியா ராஜா அவர் எங்க அனுப்புறாரு தெரியுமா? மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு போடா, வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போ, அழகிய மண்டபம் ரோட்ல 4 பேர் படுத்துட்டு இருப்பான், அங்க இங்க படுத்துட்டு இருப்பான், போ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. என்ன ராஜா உண்மையா சொல்றீங்களா? ஆமா உண்மையா தான், அவங்க தான் என் கெஸ்ட். என்னது அவங்களா? ரோட்ல இருக்கவனா, பாவியா, அவமானத்துல அனாதையா திரியறவன் அவங்க கெஸ்ட். எஸ், அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை நிராகரித்ததினாலே தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொண்ட தேவன் அல்லவா நம்முடைய தேவன். கவனிங்க கவனிங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டு பார்ட்டி, ரோட்ல ஓரம் அழுக்கு சட்டை, கிழிஞ்ச சட்டை, குளிக்கல நாற்றம் பிடித்த உடம்பு அவனை தேடி போகிறது. மந்திரி ரதத்துல போறாரு. ஏய் உன்னை ராஜா அவங்க மகனுடைய கல்யாண விருந்துக்கு கூப்பிட்ட. அவன் என்ன சொல்லிருப்பா? என்னையா? நானா? என்னையா? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். கிழிஞ்ச சட்டை, நாற்றம் பிடித்த அந்த உடம்போடு வர்றான். நான் இதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணி பார்ப்பேன். கல்யாண விருந்து 1 கிலோமீட்டர் மூக்க தொலைக்குது. அங்க அந்த பந்தி சாலை, விருந்து சாலைக்குள்ள போலான்னு பார்த்தா 2 மெய்க்காவலர்கள் நிக்கிறாங்க. ஏய் இந்த ட்ரெஸ்ஸோட உள்ள போக கூடாதுடா. கிறிஸ்தவனே கேள், சகோதரா கேள், இந்த ட்ரெஸ்ஸோட போக கூடாது. என்னையா நீங்க தானே சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டீங்க? ஆமா, நான் உன்னை கூப்பிட்டது கிருபை. எபேசியர் சொல்லு, நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை. உடைய தகுதியை பார்த்து ரட்சிக்கல, உடைய தகுதியை பார்த்து தன்னுடைய பிள்ளையா மாற்றல. அவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். All because of his grace. ஆமா சரிதான், ஓகே, கூப்பிட்டது உங்க கிருபை தான், ஓகே தான். ஆனா ட்ரெஸ் இல்லையா, என்னால ட்ரெஸ் வாங்க காசு இல்ல. அவன் சொல்லிப்பான், டோன்ட் வரி, அதுவும் இலவசம் தான். அதுவும் என்னதான்? அப்படியா? கொடுங்க கொடுங்க. உன் சைஸ் என்ன யாருக்கு தெரியும்?
போடா அங்க சைஸ் எடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்தான், உள்ள போ, போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வாடானாரு. உள்ள போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வர்றான். மேக்கப்பாளர் சல்யூட் பண்றான். ஏன்னா இவன் ராஜகுமாரனா நினைச்சிட்டான். இவன் உள்ள போனது பஸ் ஸ்டாண்டு பார்ட்டின்னு சொல்லுங்கயா. அடையாளம் தெரியல. ஏன் தெரியுமா? உன்னை இப்படி அடையாளம் மாற்றுகிறவர் கர்த்தர். ஐயோ, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவனை பார்த்தா அவனுக்கு அடையாளம் தெரியல. கண்ணாடியில் ராஜாவுடைய ட்ரெஸ் இப்படி மாத்திரும். அது வேற ஒண்ணு இல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம். எல்லாம் விருந்து சாலையில் உட்கார்ந்து இருக்கான். ராஜா போன் பண்ணிட்டாரு, டே அவசரப்பட்டு சாப்பாடு போடாத, எல்லாருடைய கெஸ்ட், நான் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணணும். ராஜா வர்றாரு. வந்து பார்த்தா கதவை உள்ள பார்த்தா எல்லாம் ராஜகுமாரர்கள், எல்லாம் அம்பானி அதானி விட பயங்கரமா உட்கார்ந்து இருக்கான். மந்திரிட்ட கேட்டாரு, இவெல்லாம் உண்மையாவே பஸ் ஸ்டாண்ட் பார்ட்டி தானா? அவன் சொல்றான், ஆமா. என்னடா பார்த்தா ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அதுவா, உங்க ட்ரெஸ் அவன் அப்படி மாத்திருச்சு. இந்த ட்ரெஸ் சும்மா தர்றாரு, வாங்கிக்கிடானா. இப்ப நம்ம வாங்க மாட்டேங்கிறான். நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். ஆமா, கிருபை கிருபை கிருபைன்னு பரலவும் போயிருவேன், ஒருத்தரும் போக மாட்டேன். இலவசமா கிடைக்கிறத வாங்கி போடுறா. உனக்காக ராஜ வஸ்திரம் வச்சிருக்காரு. விருந்து சாலை என்கிற சபை அல்லது தேவ ராஜ்யத்திற்குள்ள நீ போகணும்னா அவர் கொடுக்கிற ட்ரெஸ் போடணும்டா. அது ஃப்ரீயா கொடுக்கிறாரு. ரட்சிப்பின் வஸ்திரம் போடுனா. அவன் சொல்றேன், நான் குழந்தையிலேயே எடுத்து விட்டேன். என்ன எடுத்த குழந்தையில? குழந்தை ஞானஸ்தானம் என்று பைபிள்ல இல்ல. குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவே இல்லை, கொடுக்க தேவையில்லை. அப்படி ஞானஸ்தானம் எடுக்காம குழந்தை செத்தாலும் நேரா பரலோகம் தான் போகும். நன்மை தீமை அறிகிற வயது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதில்லை. இல்லை, நாங்கள் எங்கள் ஆலயத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே தண்ணியை தொட்டு தெளித்து விட்டார்கள். இல்லப்பா, அது உண்மையான சத்தியத்தின்படி ஞானஸ்தானம் இல்லப்பா. இது வேதத்திலே பேப்டிசம் என்கிற வார்த்தை, பேப்டைசோ என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. பேப்டைசோ என்றால் மூழ்குதல். பழைய பாவ மனிதனை தண்ணீருக்குள் மூழ்கடித்து அவனை பழைய பாவ மனிதனை புதைத்து தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு உன் அடையாளம் மாறி போனவராய் நீ வெளியே வருவாய். பழையவுகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த நேரத்தில் யாரும் எழுப்பி போக வேணாம். ஏன்னா நான் சரியான நேரத்தில் முடிச்சிருக்கேன். இன்னும் நமக்கு ஒரு 7 நிமிஷம் இருக்கு. கரெக்டா 9 மணிக்கு நம்ம அரசாங்க சட்டங்களின்படி காவல்துறையுடைய அட்வைஸ் படி நம்ம முடிச்சிருக்கோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்களா பக்கத்துல தான் இருக்கீங்க, யாரும் எழுப்பி போக வேணாம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நான் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா வியாதியஸ்தர்களுக்காக நானும் பாஷா ஐசக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். அப்படியே அவங்க ஜெபம் பண்ணி உங்களை ஜெபத்தில் நடத்துவாங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் மறுபடியும் என்ன கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, ஏன் ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டே இருக்க? சத்தியம் அறியலன்னா பரவாயில்ல, சத்தியம் அறிஞ்ச பிறகும் நீ எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ எப்படி பரலோகம் வர முடியும்? நீ பரலோகம் வரணும் தானே. நான் உன் சத்தத்தை தொனிக்க பண்றேன். நான் ஏதோ மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு 4 வார்த்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அவ்வளவு செலவு பண்ணி நண்பர்கள், பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நீ போய் என்ன ஏமாத்திட்டு வந்த இடம்னு ஆண்டவர் எங்களை கேட்பாரியா? இந்த சத்தம் கேட்கிற ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாது. இந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஒருத்தர் நரகத்துக்கு போக கூடாது. உங்க பெயர்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால SIR
சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஓட்டு செத்து போன நிறைய ஆட்ல கழிக்கிறதுக்கு எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தான். அடாடா, நம்ம பட்ட பாடு. வாம தூக்கிட்டு போய் வாக்கு சீட்டில் என் பேர் இருக்குதா? அவன் சொன்னா, இல்லைன்னா நீ சிட்டிசனே இல்லை. நம்ம ஆளுங்க அலைஞ்சாளு, ஐயா எஸ்ஐஆர்ல இல்லைனாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்படணும். இன்னைக்கு கர்த்தர் உன் பேரை எழுத விரும்புகிறார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் உன்னை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி உன் அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். தம்பி, தங்கச்சி, மகளே, மகனே, ரோமன் கேத்தலிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க குடும்பம் ரோமன் கேத்தலிக் தான். சிஎஸ்ஐயா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல லூத்தரனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருக்கும் பைபிள் ஒண்ணுதாயா. பைபிள் சொல்றது ஒரே ஞானஸ்நானம், சத்தியத்தின்படி ஞானஸ்நானம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்க கூடாது. இதுக்கப்புறம் தான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். நாங்க 3 நாள் ஊழியர்களா ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் நேற்று ஜெபம் பண்ணவங்களை எல்லாம் கர்த்தர் தொட்டிருக்கிறார். அற்புதம் நடந்து விட்டது. உங்களை சும்மா மேடையில ஏத்தி எங்களை உயர்த்த விரும்பல. நீங்க போய் வெளியே போய் சாட்சி சொல்லுங்க. அது வெஸ்லி ஜெபம் பண்ணார், சுகம் கிடைச்சதுன்னு சொல்லாதீங்க. இயேசு தொட்டார்னு மட்டும், அவர் நாமத்தை மட்டும் உயர்த்துங்க. எல்லாரும் கண்ண மூடி இருக்குமா? ஐயா, இது வரைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா ஞானஸ்தான சத்தியத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உங்க வலது கரத்தை உயர்த்தினா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இதுவரை எடுக்காதவங்க சீக்கிரமா கையை உயர்த்தி, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? We want to pray for you. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். சரி, எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது, வியாதியோடு பலவீனத்தோடு பிசாசின் போராட்டம், வறுமை, கடன் பிரச்சனை, என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் புருஷன் ரட்சிக்கப்படல, குடி பழக்கம், அப்படி யாராவது இங்க வந்திருந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா வேகமா எழுமி நில்லுங்க பார்க்கலாம். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவங்க சீக்கிரமா எழுமி நில்லுங்க. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், உங்க கடன் பிரச்சனை மாறணும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ய விரும்புகிறார்.